சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து கொண்டு கடந்து விடாதே. நீ எந்த பிரச்சனையை நினைத்து அழுது புலம்புகிறாயோ அதற்கான முக்கிய முடிவை நான் எடுத்து விட்டேன். நீ என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, எப்படி நடக்குமோ என்று தானே நினைத்து கொண்டிருந்தாய். அந்த முக்கிய பிரச்சனையில் தலையை விட்டு நான் உனக்கான முக்கிய தீர்ப்பையும் சொல்ல வந்துவிட்டேன். நீ இதுவரை எப்படி வாழ்ந்தாய் என்பது முக்கியமல்ல. இனி உன்னுடைய வாழ்வை நான் எப்படி மாற்றப் போகிறேன் என்பதை பொறுத்திருந்து பார். நீ நினைத்தது எப்படி நடக்கப் போகிறது என்று தானே யோசித்துக் கொண்டிருக்கிறாய். அப்பா, காலங்கள் கடந்து விட்டது, நீங்களும் என்னை கைவிட்டு விடாதீர்கள் என்று அழுகிறாய். யாருக்கும் தெரியாமல் அழுதால் தெரியாமல் போய்விடுமா என்ன? அது எப்படி என் குழந்தைகள் கண்ணீர் விடுவதை நான் அறியாமல் விட்டு விடுவேன்? நீ கண்ணீர் விடும்போதெல்லாம் என் மனம் எப்படி துடிக்கிறது தெரியுமா? ஐயோ, என் குழந்தைகள் கேட்டதை நான் உடனடியாக கொடுக்க முடியாமல் போகிறது அப்பா என்று. இதற்கு மேல் நான் என்ன செய்வது என்று நீ புலம்பி தவிக்கும் போதெல்லாம் என் மனம் இறக்கப்பட்டு உனக்கான விஷயத்தை செய்ய துடிக்கிறது. ஆனால் அதற்கான காலத்தை தான் நான் எதிர்நோக்கி இருக்கிறேன். எல்லாம் தயாராகி கொண்டு தான் இருக்கிறது. உன் கர்மாக்கள் எல்லாம் அழிந்து விட்டன. இனியும் உன் வாழ்க்கை பற்றி பயம் இருந்தால் தூக்கி தூர எறிந்துவிடு. நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து விட்டேன் அப்பா. நீங்கள் எனக்கு அதை தான் தரப்போகிறீர்களா என்று கேட்காதே. நான் வைத்த மிகப்பெரிய பரீட்சையில் நீ வெற்றியும் கண்டுவிட்டாய். இனி எதற்கும் அச்சப்படாது. நான் உன்னை சோதனைப்படுத்த போகிறேன். இனியும் நான் துன்பப்பட அவசியமில்லை. உன் வாழ்க்கையில் நீ இதுவரை பட்ட கஷ்டத்திற்கு பலன் கிடைக்க வேண்டுமா என்று காத்து கொண்டிருக்கிறாய். அந்த காத்திருப்பிற்கு எல்லாம் இதோ நான் உனக்கான பலனை கொடுக்க போகிறேன். இதுவரை என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கட்டும். கடந்து வந்த பாதை எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். கரடு முரடாக இருந்திருக்கலாம். உன் வாழ்க்கையில் பல கசப்பான அனுபவங்களை காட்டாத உண்மைகளும் உனக்கு தந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதை பற்றியெல்லாம் நீ நினைக்க வேண்டாம். உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதியை அப்படியே விட்டுவிடு. எதையெல்லாம் இழந்து விட்டேன், கஷ்டப்பட்டு விட்டேன், கவலை அடைந்து விட்டேன் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அத்தனை விஷயங்களிலும் இனி உனக்கு சாதகமாக இருக்க போகிறது. யார் யாரோ எதையோ பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். சாயப்பா, எனக்கான முடிவை என்னால் எடுக்க முடியவில்லை என்று தவிக்கிறாய். என் அன்பு குழந்தையே, அதுதான் தெளிவற்ற நிலை. முதலில் நீ அதிலிருந்து வெளியே வா. அவர்கள் சொல்லிவிட்டார்களே என்று அப்படியே முடங்கி விடாதே. யார் என்ன சொன்னால் என்ன? நான் எனக்கான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை தானே என்று நீ நினைத்துக்கொள். இது என்னுடைய வாழ்க்கை. நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் தான் தீர்மானிப்பேன் என்று உறுதியோடு இரு. அப்படி இருந்தால் மட்டும்தான் மற்றவர்கள் உன் வாழ்க்கையில் நுழைய முடியாது. கூடிய விரைவில் நீ இழந்த சந்தோஷத்தையும் உன்னுடைய முழு முயற்சியினால் நீ மீட்டெடுக்கத்தான் போகிறாய். அதற்கும் நான் பக்கபலமாக இருந்து உனக்கு வெற்றியை தேடித்தரப் போகிறேன். நீ நினைத்த விஷயத்தை நான் எப்படி நடத்தி தரப் போகிறேன் என்பதை மட்டும் நீ பொறுத்திருந்து பார்க்கத்தான் போகிறாய். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.